கடலைப்பருப்பு கழுவி வச்சிருக்கிறேன். இப்போ இந்த கடலைப்பருப்பு நான் ஊற வைக்கல. நீங்கள் நார்மலான பாத்திரத்தில் இப்படி ஒரு பாத்திரத்தில் பருப்பு சமைக்கிறதா இருந்தால், அதாவது பருப்பு கறி சமைக்கிற மாதிரி இந்த கடலைப்பருப்பை சமைக்கணும்னு சொன்னால் 1 மணி நேரமாவது ஊற வைக்கணும். அப்போ தான் குயிக்காக அவியும். உங்களுக்கு தெரியும் கடலைப்பருப்பு ஈஸியாக அவியாதுன்னு சொல்லி. நான் இன்றைக்கு குக்கரில் சமைக்க போகிறேன். என்னென்னு சொன்னால் எனக்கு டைம் மிச்சம், ஈஸியாக குயிக்காக செய்திடலாம். இது ஊற வைக்காத கடலைப்பருப்பு. இப்போ இந்த 1.5 கப் கடலைப்பருப்பை கழுவிட்டு இந்த குக்கரில் போடுறேன். இது ஒரு சூப்பரான கறி. எங்களோட வீட்டில் அடிக்கடி நான் வைக்கிற கறி இது. உள்ளி பார்த்தீங்களான்டா ஒரு முழு உள்ளி, அப்படியே ஒரு முழு உள்ளியை அப்படியே தோலை உரிச்சிட்டு அப்படியே அதை போடுறேன். ஒரு வெங்காயம், ஒரு தக்காளி எடுத்துருக்கிறேன். வெங்காயத்தை எப்படி வேணுமென்றாலும் வெட்டலாம், இல்லையான்னு சொன்னால் சின்ன வெங்காயம் கூட நீங்கள் சேர்த்துக்கொள்ளலாம். இந்த கறி ஈஸியாக குயிக்காக செய்யக்கூடியது. நான் எடுத்து வச்சிருந்த 4 பச்சை மிளகாய், ஒரு தக்காளி பழம், அதையும் இந்த கடலைப்பருப்போடு சேர்க்கிறேன். அதை தேய்க்கிறேன் சீரகம். ஓகே, 1/4 தேய்க்கிறேன் மஞ்சள் தூள், ஒரு மேசக்கரண்டி உப்பு. இப்போ தண்ணி, 2 கப் தண்ணி. 2 கப் தண்ணி விட்டுட்டு அப்படியே மூடியை போட்டுட்டு அடுப்பை பற்ற வச்சு விசில வைக்கிறேன். இதை ஒரு 9-10 விசில் வைக்கணும். ஏன்னு சொன்னால் இந்த கடலைப்பருப்பு ஊறையில், அதோட கடலைப்பருப்பு கொஞ்சம் குழஞ்ச மாதிரி இருந்தால் தான் நல்லது. ஊற வச்சுட்டு நீங்கள் சமைச்சிங்களன்னு சொன்னால் ஒரு 4-5 விசிலில் இந்த கடலைப்பருப்பு நல்லா கூலாக வந்துடும். ஓகே, இப்போ அவியட்டும். இப்போ நான் ஒரு ஈர துணியை இப்படி நினச்சி போட்டு இப்படி போட்டிருக்கேன். ஏன்னு சொன்னால் இந்த விசிலுக்கால் இப்படி அடிக்கும் தண்ணி. ஏன்னா பருப்பு கண்டிப்பாக கொஞ்சம் நிறைய தண்ணி வச்சுருப்போம். அப்போ அந்த தண்ணி வெளியில் அடிக்க பார்க்கும். அதனால் இந்த அடிக்கிற தண்ணியை இப்படி டவலில் பிடிக்கணுமென்றதுக்காண்டி, இந்த துவாயில் பிடிக்கணுமென்றதுக்காண்டி இப்படி நான் போட்டிருக்கிறேன். அடுத்தது இந்த விசில் மேலே வந்தால் கீழே போகணும். அப்போ இந்த விசில் முட்டுற மாதிரி வைக்கக்கூடாது. இந்த துணியை இதை முட்டுற மாதிரி விடக்கூடாது. அப்படி விட்டால் இந்த விசில் மேலே வந்த விசில் கீழே போகாது. அப்போ அந்த ப்ரெஷர் வெளியில் போய்கொண்டே இருக்கும். இப்போ அது தானாக மேலே போய் கீழே அப்படி இருந்தால் தான் அந்த விசில் கணக்குக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ பருப்பு அவிஞ்சு நிப்பாட்டி வச்சுருக்கிறேன். இந்த மூடியை இப்போ திறக்கக்கூடாது. இது இந்த விசில் சத்தம் கேட்குது உங்களுக்கு, இது போகணும். இப்படி கரண்டியை மெதுவாக வச்சிங்களேன்னு சொன்னால் விசில் கெரியாக போயிடும். இந்த ஆவி கெரியாக போயிடும். இந்த சத்தம் ஃபுல்லாக அடங்குற வரைக்கும் இந்த விசிலி எடுக்கக்கூடாது. இந்த விசிலி எடுத்துட்டு தான் இந்த குக்கரை திறக்கணும். இப்போ பாருங்கள், சத்தம் வரையில் ஆவியெல்லாம் போயிட்டுது. அதுக்கு பிறகு இதை திறக்கிறோம். இப்போ பாப்பா எப்படி இருக்குது இந்த பருப்புன்னு சொல்லி பாருங்கள், எவ்வளோ நல்லா அவிஞ்சிருக்குதுண்டு. ஓகே, நல்லா அவிஞ்சிட்டுது. ஓகே, இது அப்படியே வச்சுட்டு இந்த சைட்டில் இருக்கட்டும். நான் பருப்புக்கு தாளிக்க போகிறேன். நீங்கள் நார்மலாயும் தாளிக்காமலும் சாப்பிடலாம். தாளித்து போட்டால் இன்னும் நல்லா இருக்கும். ஏன்னு சொன்னால் நான் அதுக்கு கருவேப்பிலை எதுவும் போடலை. அதனால் தாளிக்க போகிறேன். தாளிக்கிறதுக்கு ஒரு சட்டி வச்சுட்டு, தாளிக்கிறதுக்கு கொஞ்சம் நல்லெண்ணெய், நீங்கள் சமையலுக்கு பாவிக்கிற எந்த எண்ணெய் வேணுமென்றாலும் சேர்த்துக்கொள்ளலாம். ஓகே, ஒரு 2 மேசக்கரண்டி எண்ணெய் விட்டுட்டு, ஒரு டீஸ்பூன், 1/2 டீஸ்பூன் கடுகு,
1/2 டீஸ்பூன் சின்ன சீரகம். இந்த ரெண்டும் படித்து கொண்டிருக்கே இதில் ஒரு 4 காஞ்ச மிளகாயை பிக்காமல் அப்படியே போடலாம். உங்களுக்கு வேணுமெண்டா பிச்சு கூட போட்டுக்கொள்ளலாம். அதுக்கு பிறகு செத்தல் மிளகாயில் கொஞ்சம் பிடிக்கணும் சூடு. இது வந்து கருவேப்பிலை கழுவி பேக்கில் போட்டு ஃப்ரோசினில் போட்டு வச்சுருந்தான். அதுலேருந்து கொஞ்சம் எடுத்து போடுறேன். இந்த கருவேப்பிலை பாருங்கள், இப்போ தான் நான் மரத்துலேருந்து பிடிச்சி எடுத்து போட்ட மாதிரி இருக்குது. அப்படி உங்களுக்கு தேவையான நேரம் இப்படி நீங்கள் ஃப்ரீசரில் போட்டு வச்சுருந்தீங்களேன்னு சொன்னால் இப்படி எடுத்து தாளிக்கலாம், கறி சமைக்கலாம், என்னவும் செய்யலாம் நீங்கள். ஓகே, இப்போ கடுகும் படிச்சிட்டுது, கருவேப்பிலையெல்லாம் நல்லா வதங்கிட்டுது. இப்போ இதுக்குள்ள நாங்கள் அவிச்சு வச்சுருந்த கடலைப்பருப்பை சேர்க்கிறேன். எல்லாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் தண்ணி சேர்த்தா நல்லது. கொஞ்சம் தண்ணி சேர்த்து இந்த கறியை கொதிக்க வச்சு இறக்கினா கடலைப்பருப்பு கறி ரெடி. பருப்பு கறி ரெடி. இறக்கி வைக்கலாம். சோறு 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 சோறு. கடலைப்பருப்பு கறி, கடலைப்பருப்பு வெள்ளைக்கறி. இந்த கடலைப்பருப்பு கறியை நிறைய நேர்கள் என்னை விரும்பி கேட்டிருந்தீங்க. உங்களுக்காக நான் இந்த கடலைப்பருப்பு கறி எப்படி செய்கிறதுன்றதை செய்து காட்டியிருக்கேன். இந்த கடலைப்பருப்பு கறியை இன்னும் ஒரு விதமாக நான் செய்வேன். எப்படி என்று சொன்னால் மெயின் கறியாக செய்வேன். இன்றைக்கு இது வந்து ஒரு சைட் கறியாக செய்திருக்கேன். ஒரு சிக்கன் கறி வச்சுட்டு, ஒரு மீன் கறி வச்சுட்டு, ஒரு மட்டன் கறி வச்சுட்டு இந்த மாதிரி பருப்பு கறியை வைப்பேன். இல்லை என்று சொன்னால் மரக்கறி சமைக்கிற நாளில் இந்த பருப்பு கறியை தூள் போட்டு ஒரு நல்ல ஒரு கறியாக செய்துட்டா அது மெயின் கறியாக இருக்கும். இப்போ அதை வந்து சப்பாத்தி, ரொட்டி, சோறு இதுக்கு சாப்பிடலாம். அதை இன்னொரு வீடியோவாக உங்களுக்கு இன்னொரு தடவை நான் கொடுக்குறேன். இந்த பருப்பு கறியை கேட்டவங்களுக்கு நன்றி. நீங்களும் செய்து பாருங்கள். அப்படி இருக்குதுன்ட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச். இந்த வீடியோ பார்த்து லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் செய்த எல்லோருக்கும் மீண்டும் நன்றி. தேங்க்யூ ஸோ மச். நன்றி, வணக்கம்.